Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNLA கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குயிக் லிங்க்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எலிஜிபிளோ அவங்களோட நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி 50 சீட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்போ 104 பேர் இருக்கோம், ஆனால் 50 சீட்டு தான் இடம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் வந்து அலகேட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி கேட்டகரியும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அப்ளிகபிள் ஆகும், அதையும் பார்த்துங்க. இதை ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் உள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா 22 பேர் டோட்டலாக இருக்காங்க. ஆனால் 15 சீட் வந்து மொத்தமாக அதாவது தமிழ்நாடுக்கே சேர்த்து எவ்வளோ சீட் அப்படின்னா 15 சீட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிசபிள் பர்சனை பார்க்கலாம். இந்த டிசபிள் பர்சன் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த டிசபிலிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 22 பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை சீட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். 1% சீட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது 21/7/2025 உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். சரியா, அந்த ஃபோன் காலை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி நீங்கள் பேசணும். அதனால தான் பி ரெடி டு அட்டன் தி ஃபோன் கால். அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஃபோன் கால் வந்து வரும். சரியா, அதை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா உங்கள் சீட்டு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது இன்எலிஜிபிளில் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை பார்த்துங்க. ஆனால் டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 1% சீட் வந்து ஈச் காலேஜஸ்க்கு இருக்குது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சீட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் எல்லா பேத்துக்குமே இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடணும். அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் உங்களால் போட முடியல அப்படின்னா உடனே நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். Thank you.